அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. இந்த வகுப்பு குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்காகவோ தெரிந்து கொள்வதற்காக கிடையாது. இல்லை அப்படின்னா ஒரு அறிஞராக ஆகுவதற்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அறிஞராக ஆகுவதற்கு பல சிக்கல்கள் இருக்குது. இப்போ மறுமையில் அல்லாஹு தாலா 3 பேரை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா விசாரிப்பானா. அதில் ஒருத்தர் கற்றறிந்த ஆலிம். அந்த கற்றறிந்த ஆலிம்கிட்ட அவர் அல்லாஹு தாலா விசாரணை செய்வானா, நான் கொடுத்த இல்மை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படிங்கும்போது, நான் மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், உனக்காக வேண்டி நான் இல்மை நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த மனிதர். அப்போ அல்லாஹு தாலா சொல்லுவானா, இல்லை நீ பொய் சொல்கிற, நீ மக்கள் தம்மளை ஆலின்னு சொல்லிட்டு மார்க் அறிஞன்னு சொல்லிட்டு பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ செஞ்ச, எனக்காக நீ செய்ய கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை அல்லாஹு தாலா நரகத்தில் போட்டுருவானா. மற்றொரு நிகழ்வில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நரகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி சொல்கிறாங்க. அந்த நரகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்களாம். உன்னால தான் நான் கேட்டேன், உன்னால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவாங்களாம். அப்போ ஒரு மனிதரை பார்த்து, நரகத்தில் உள்ள ஒரு மனிதரை பார்த்து இந்த மனிதர்கள் கேட்பாங்களாம், ஏப்பா என்னப்பா நீ இங்கே நரகத்தில் இருக்கிற, நீ இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய ஆளே இல்லையே, நீ உலகத்தில் இருக்கும் பொழுது மற்ற மனிதர்களுக்கு நன்மையை ஏவுன தீமையை தடுத்தியே, நீ இப்போ நரகத்தில் இருக்கியே என்னப்பான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அப்போ அந்த மனிதர் சொல்லுவாராம், இல்லை நான் மற்றவங்களுக்கு சொல்லுனேன், ஆனால் நான் அதன்படி நான் செயல்படலை அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மனிதர் வயிறு வெடித்து குடல் வெளியில் வந்தபடி அந்த நரகத்தில் செக்குமாடு சுற்றிக்கிட்டு இருப்பாகலாம். அப்போ ஆலிமாவதற்கு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ இதனுடைய நோக்கம் இது கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த வகுப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாற்று மதத்தவரை பற்றி நம்மள்கிட்ட கேட்டோம்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அவங்களுடைய குருகுலத்தில் போய் நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்களுடைய நடத்தையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதுபோல தான் நம்மளை பற்றி அந்த மாற்று மதத்தவர்கள்ட்ட பற்றி கேட்டாங்க அப்படின்னா, கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முஸ்லீம்னா பாய் வீடுனா ஜும்மா நாள் வெள்ளிக்கிழமை அவங்க தொழுக போவாங்க, பக்ரீத் அன்னைக்கு ஆடு வெட்டுவாங்க, ரமலான் மாதம் நோன்பு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எதை பார்த்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க குர்ஆனை படித்து சொல்கிறது கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளுடைய நடைமுறையை பார்த்து தான் சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மற்றொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வெறுமனே உள்ள அறிவு பயந்தராது. அதுக்கு உதாரணமாக, இப்போ ஒரு குடிகாரன்ட்ட நம்ம குடியை பற்றி குடியின் தீமையை பற்றி கேட்கும்போது அவன் கரெக்டாக சொல்லுவான். ஏன் அப்படின்னா, அவன் குடித்து அதனுடைய தீமைகளை அவன் உணர்ந்து இருக்கிறான். ஆனால் அவன் அந்த குடியை விட்டு வெளியில் வரமாட்டான். அந்த தீமையான விஷயத்திலேருந்து அவன் வெளியேற வரமாட்டான். அவனுக்கு அந்த அறிவு இருக்குது, அதனுடைய தீமைகளை பற்றிய அறிவு இருக்குது, புரிதல் இருக்குது. ஆனால் அதனை செயல்பட மாட்டான். அதே போல் இப்போ உடற்பயிற்சியை பற்றி நம்ம எல்லாத்தையும் அது நல்லதா கெட்டதான்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவோம், நல்லதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம அதை தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வோமா அப்படின்னா கிடையாது, செய்ய மாட்டோம். அதுபோல தான் வெறுமனே உள்ள அறிவு பயன் தரவே தராது. இப்போ அல்லாஹ் தாலா குர்ஆனில் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு உதாரணம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கழுதைக்கு ஒப்பா சொல்கிறான். அதுவும் வெறும் கழுதை கிடையாது, பொதி சுமக்கப்பட்ட கழுதைக்கு அல்லாஹ் தாலா ஒப்பா சொல்கிறான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் அவங்க
அதில் செயல்முறையில் அவங்க செயல்படுத்த கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ மற்றொரு குரான் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் என்ன அப்படின்னா, வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறான். இதில் யாரை பார்த்து சொல்கிறான் அப்படின்னா, மக்களுக்கு அந்த போதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவுள்ள ஒரு மனிதரை பார்த்து தான் அல்லாஹு தஆலா என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏன் அப்படின்னா, அவங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்குது. ஆனால் அவங்க அந்த வேதத்தை படி அவங்க வாழ்க்கையில் நடக்க மாட்டாங்க. இப்போ இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன போதனையை சொல்ல வரான் அப்படின்னா, வெற்று அறிவு பயன் தராது, தண்டனைக்கு உரியது, அது நரகத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொல்லக்கூடியவனா இருக்கான். மற்றொரு வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளை மறுமைக்காக தாம் எதை முற்படுத்தியுள்ளோம் என்பதை எண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய குடும்பத்தை பார்த்து நாளைக்கு நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ, நம்முடைய வியாபாரம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நாளைக்கு என்ன நடக்குங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தை பற்றி உள்ள அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நம்ம ஓரங்கட்டிட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பயத்தை நம்ம ஓரங்கட்டிட்டு இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய செயல்களை சரியாக நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அது மற்ற செயல்கள் நம்மளுக்கு சரியாக அமைஞ்சிரும். அப்போ இன்னைக்கு உள்ள செயலை நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிறது இதில் புரியுது. இன்றைய செயலை நாளைய மாற்றத்தை தரும், நாளைய பற்றிய பயம் மாற்றத்தை தராது அப்படிங்கிறது இந்த வசனத்தில் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.